கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் இன்றைய நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை, கர்த்தர் உன் கையை பிடித்து உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்து, அதாவது உனக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கையை பிடிச்சு உனக்கு வாக்கு கொடுக்கிறார். வாசி கேட்போம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 41:10 வாசி கேட்போம். நல்ல வார்த்தை. நீ பயப்படாது. எடுத்த உடனே சிக்ஸர். இந்த கிரிக்கெட் மேட்ச்ல சொல்லுவாங்க, எடுத்தோட சிக்ஸர். அதே போல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்க பயப்படாதீங்க. எந்த காரியத்திலையும் பயப்படாத. பயப்படாதன்னு ஆபிரகாம் சொல்லி இருக்கிறார். எல்லாத்தையும் சொல்லுங்க. 365 நாளும் பயப்படாதன்னு சொல்றார். இப்ப இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன். அடுத்த வார்த்தை, நான் உன்னுடனே இருக்கிறேன். அங்க யோசேப்போடு கூட இந்த கர்த்தர், தாவீதோடு கூட இந்த கர்த்தர், ஆபிரகாமோடு கூட இந்த கர்த்தர், ஈசாக்கோடு கூட இந்த கர்த்தர், யாக்கோபோடு கூட இந்த உன்னோடு கூட இருப்பேன் என்கிறார். இத்தனை பேரோடு கூட கர்த்தர் இருந்தால் உங்க கூட இருக்க மாட்டாரா? விசுவாசிங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இப்ப சொல்றார், திகைக்காதுங்க, நான் உன் தேவன். எவ்வளவு திருப்பி திருப்பி சொல்றார். நான் முதல்ல சொல்றார், உன்னை பலப்படுத்த போறேன், உங்க வீட்டை பலப்படுத்த போறேன், வேலையை பலப்படுத்த போறேன், உன் சரீர பலவீனத்திலிருந்து உன்னை நீக்கி உன்னை பலப்படுத்த போறேன், உன் குடும்பத்துல பலப்படுத்த போறேன், வீடு இல்லாத உனக்கு வீடை கொடுத்து பலப்படுத்த போறேன். எவ்வளவு ஒரு பட்டியலை கொடுக்கிறார். நீங்க எதுல எல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறீங்களோ, உங்க சரீரத்துல எதுல எல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் பலப்படுத்த போகிறார். உங்களுடைய பாரங்கள் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். அடுத்த வார்த்தையை பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றார். நான் பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், உதவி செய்வேன், எல்லாவற்றிலும் உனக்கு உதவி செய்வேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்கி பிடிப்பேன், உனக்கு உதவி செய்வேன். எப்படி? ஆபிரகாமுடைய மகனுடைய பலி செலுத்த போறாங்க ரெண்டு பேரும். ஆபிரகாமுக்கு பலி செலுத்த வேண்டியது யாரு? ஈசாக்க. ஆனா அதுக்கு பதிலா கர்த்தர் ஒரு ஆட்டை கொடுத்து உதவி செய்தார். அந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். யாக்கோபு தனி மனிதனாய் பயந்து வந்துட்டு இருக்கான். தூதர்கள் ஏணியில ஏறினாங்க, இறங்க உதவி செய்தார். அதே போல உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். தாவீதுக்கு கோலியாத்தை மேற்கொள்ள உதவி செய்தார். அந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். சத்துருக்களை மேற்கொள்ள கிருபை கொடுப்பார். உங்க வீட்டுல திராட்சை ரசத்துக்கு குறைவில்லாத வாழ்வை கொடுப்பார். நீங்க பயப்படாதுங்க. உதவி செய்கிற கர்த்தர். ஏசப்பாவின் முதல் அற்புதம், கானா ஒரு கல்யாணத்துல போய் திராட்சை ரசம் குறைப்பட்ட போது தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி உதவி செய்த கர்த்தர் உங்க வீட்டிலையும் உதவி செய்வார். அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எங்கள் நல்ல தகப்பனே, இப்படிப்பட்ட உதவிகள், என்னென்ன உதவிகள் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிறவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாங்களோ அத்தனை உதவியும் கர்த்தர் செய்து ஆசீர்வாதத்தை நன்மை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.